இந்த பதிவை நான் எல்லாருக்கும் சொல்லியே ஆகணும் தான் நினைக்கிறேன். ஸோ நான் பட்ட கஷ்டமெல்லாம் இப்போ கண்ணெதிரே எதுவுமே இல்லை. ஸோ 100க்கு 100 அதுதான் உண்மை. ஏன்னா போன வருஷம் கந்த சஷ்டி விரதம் நான் இருந்தேன். அப்போது அவர்கிட்ட போய் நின்றுட்டு இருந்தேன். 48 நாள் விரதம் இருந்து நான்வெஜ் கூட எடுத்துக்காமல் ஸோ சாமிக்காக உண்மையாக இருந்தேன். அப்போது எனக்கு இருக்கும்போது கூட கஷ்டத்தை கொடுத்தாரு. ஏன்டா இந்த விரதம் நாம் இருக்கிறோம், இப்படிப்பட்ட விரதத்துக்கு நாம் இதுக்கு இருந்தே ஆகணுமா, நமக்கு மேலே மேலே ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்குறாரே அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இருந்தேன். ஆனால் இப்போது இந்த ஒரு வருஷ கேப்பில் எனக்கு அவர் 2 மாதம் இருந்த கஷ்டத்தை தாண்டி நான் கேட்டதை விட பல மடங்கு எனக்கு கேட்காததெல்லாம் கொடுத்துருக்குறாரு. ஸோ இப்போ இந்த வருஷம் கந்த சஷ்டியில் நான் அதை உணர்ந்துட்டேன். 2 மாதம் கஷ்டமாக இருந்தாலும் ஸோ 10 மாதம் கஷ்டத்தை எனக்கு 2 மாதத்தில் எனக்கு தீர்த்து வச்சார். ஸோ உண்மையாகவே சொல்லப்போனால் அதுதான் உண்மை. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நமக்கு கஷ்டங்கிறது வேறு, அது அடுத்த பிரச்சனை. பட் நாம் அவருக்கு உண்மையாக அவர்கிட்ட இருக்கோமா அப்படிங்கிறது தான் நாம் இந்த கந்த சஷ்டி விரதத்தில் நாம் அவருக்கு விரதமாக எடுக்கணும். ஸோ இந்த வருஷம் நான் இருந்துட்டேன். அடுத்த வருஷம் 3வது வருஷம். ஸோ இந்த பிட்வீனில் இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு நடக்கலாம். ஸோ டோட்டலாக என் லைஃபே சேஞ்ச் ஆகலாம். பட் எல்லாமே அவர் உறுதுணையாக இருப்பார் என் கூட அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த வருஷம் கந்த சஷ்டி விரதத்தை விலகு விரதமாக எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ போன வருஷம் ஒரு வேளை பட்னி இருந்தேன், இந்த வருஷம் பட்னியாகவே இருக்கிறேன். ஸோ அடுத்த வருஷம் என்ன நடக்குதுங்கிறத கண்டிப்பாக என் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க. ஸோ கண்டிப்பாக முருகன் இருக்கிறாருங்கிறது 100க்கு 100 உண்மை. அவரை நம்புங்க, உங்கள் வாழ்க்கை எங்கேயோ போயிடும், சத்தியமாக சொல்கிறேன். ஸோ ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ரூபாய்க்கு பிச்சை எடுக்காத குறைய போய் எங்கேயோ நின்னேன். இன்னைக்கு நாளைக்கு ஒரு கஷ்டம் எனக்கு தெரியுதோ இல்லையோ, ஸோ அவருக்கு அது வருதுன்னு தெரியும் போதே அடுத்த நிமிஷம் எனக்கு எங்கேருந்து தான் அந்த பணம் வருதுங்கிறது தெரியல. இன்னைக்கு கூட என் கையில் 10,000 ரூபாய் நிற்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் தான். ஸோ சொன்னால் நம்ப மாட்டீங்க, இருங்க நான் உங்களுக்கு கண் கூட காமிக்கிறேன். ஒரு நாள் காசே இல்லாதப்போ போய் நின்னேன். ஸோ அப்போ அவர் எனக்கு ஒவ்வொரு டைமும் எனக்கு எப்படியோ ஒரு வழியில் சம்பாதத்தனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அப்போல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எனக்கு கொடுக்கும்போது என்னால் முடிஞ்ச உதவி நான் உனக்கு அப்பப்போ எனக்கு நீ கொடுக்குற பணத்தில் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சாமிக்கு முன்னாடி இன்றைக்கி எனக்கு காசு கொடுக்குறாரோ இல்லையோ, இன்றைக்கி முதல் காசை வந்ததும் வராதுமா அவருக்கு தான் எடுத்து வைப்பேன். ஸோ உண்மையாகவே இது தாங்க 100க்கு 100 உண்மை. இன்றைக்கி பண கஷ்டங்கிறது என் வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. பட் கஷ்டம் இருக்குது, பட் பண கஷ்டம் இன்றைக்கி காசு இல்லைன்னா அது அவர் கையில் எங்கேருந்து கொடுப்பாருன்னே தெரியல. ஸோ இன்றைக்கி என் முருகனுக்காக நான் எடுத்து வச்ச பணம் இன்றைக்கி அவர் என் கையில் 10,000 ரூபாய் கையில் காசு நிற்கிற அளவுக்கு எனக்கு கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ உண்மையாகவே 100க்கு 100 உண்மைங்க. நீங்களும் பண கஷ்டம்னாலும் சரி, நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஸோ அவர்கிட்ட போய் நில்லுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு செல்வ செழிப்போடு அவர் உங்களை வாழ வைப்பார். ஸோ உண்மையாக இருக்கணும், உறுதுணையாக இருக்கணும். ஸோ எந்த ஒரு பொய்யா இருக்கக்கூடாது. குடுன்னு சொல்லி மனதார ஒரு சொட்டு கண்ணீரோடு நீங்கள் அவர்கிட்ட விட்டு நில்லுங்க. அவர் பல மடங்கு உங்களுக்கு அதிகமாகவே கொடுப்பாரு. இதுதான் சாமி உண்மை. நான் பொய் சொல்லி உங்ககிட்ட நான் இதெல்லாம் காமிக்கணும் இல்லை, உங்கள் கண் முன்னாடியே அங்கே வச்சுருந்தேன். அந்த அமௌண்ட்டை தான் எடுத்து இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன். இது ஒரு நாள் பழனி கோவிலுக்கு போகும். அது என்னைக்கு போகுங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் இன்னும் நிறைய அமௌண்ட்டு சேரணும். ஸோ சேர்ந்தால் தான் இந்த அமௌண்ட் போகும். அவர் எனக்கு கொடுப்பாருன்ற நம்பிக்கையோடு இன்னும் அவருக்கு மேலும் மேலும் சேர்த்து ஸோ பழனிக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அன்னதானத்துக்கு கொடுக்கணுன்றது இந்த காசு. அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உண்மையாகவே நான் எதிர்பார்க்கல. நாளைக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஸோ நாளைக்கு அவருக்கு எடுத்து வைப்பேன். ஸோ எடுத்து வைக்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்க, யூடியூப் சேனல்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதை மாதிரி நிறைய தகவல்கள் நான் முருகனோட அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே உண்மையை மட்டும்தான் நான் இருப்பேன், உண்மையாகவே இருப்பேன் அவருக்காக. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல.